விழுகாம நீங்க சொன்ன மாதிரி விழுந்தா கூட 40 விழுக்காடு வாக்குகள்ல திமுக கூட்டணி. ஏங்க உங்களுக்கு தலையெழுத்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். உங்கள் தலையெழுத்து காங்கிரஸ் 2026 எப்படி மாறும்? இப்போ ஓட்டு போறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான உடனே ஒட்டுமொத்த பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறான். ஏங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லையா? நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு பேசுறீங்களே. வணக்கம். வணக்கம் இதயத்துல்லா. வாழ்த்துக்கள் திரு பாஸ்கர் அவர்களே. ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட காலமாக நீங்கள் ஊடகத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். முக்கியமான தொலைக்காட்சிகளிலே விவாத அரங்குகளை மிளிரச் செய்திருக்கிறீர்கள். எனக்கு நன்றாக தெரியும். உங்களோடு நான் பல விவாதங்களில் கலந்து கொண்டவன். நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியமும் உங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பல தேர்தல் களங்களில் உங்களுடைய பணி பல திருப்பு முனைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதும் தெரியும். இன்றைக்கு பல்வேறு தொலைக்காட்சிகள் வந்து விவாதங்கள் செய்தாலும் கூட உங்களை போன்ற சிலர் அந்த காலகட்டத்தில் செய்த விவாதங்கள் இன்னும் மக்கள் மனதிலே நிழலாடி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். இப்போ நாம் அடுத்து தமிழகத்தினுடைய தேர்தல் களம் 2026 ஒரு புதிய பரிமாணம் உருவாகியிருக்கிறது. அது எந்த பரிணாமத்தில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியுடன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சிறப்பாக என்று சொல்கிறேன் என்றால், தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2019க்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2019 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2019க்கு பிறகு நடந்த உள்ளாட்சி நகராட்சி தேர்தலாகட்டும், 2021 பார்லிமெண்ட் தேர்தல், அதன் பிறகு நடந்த தொடர் தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் 2024 இதே கூட்டணி தான் வென்றிருக்கிறது. இப்பொழுது சமீப காலமாக புதிய அரசியல் கட்சிகள் பரிணமித்திருக்கின்றன. அதே போன்று ஏற்கனவே இருந்த அரசியல் கூட்டணி கலகலத்து போனதை நாம் பார்க்குறோம். பலம் வாய்ந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி சற்று பலவீனப்பட்டு இருக்குது. பாஜக போன்ற கட்சிகள் அதை பலவீனப்படுத்தி அவர்கள் 2வது இடத்துக்கு வரணும்னு ஒரு பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நடிகர் என்னுடைய தம்பி விஜய் அவர்கள், அதாவது அவருடைய தந்தை எனக்கு நண்பர் சந்திரசேகர் அவர்கள், அவங்க பாட்டி எங்கள் ஊரில் ஆசிரியராக இருந்தவர்கள், அத்தகைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர் இன்றைக்கி அரசியலில் நுழைஞ்சிருக்காரு. நீண்ட கால அனுபவம் இல்லை கூட சமீப காலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது, பல்வேறு நேரங்களிலே குரல் கொடுப்பது, ஒன்றிய அரசுக்கு எதிராக எல்லாம் குரல் கொடுப்பதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் இன்றைக்கி அரசியலில் புதுமையாக வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல பேர் ஒரு ஹேஷியம் சொல்கிறாங்க. 5 முனை போட்டி, 4 முனை போட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்போ நீண்ட கால ஊடக அனுபவம் உள்ள உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, 2026 தேர்தல் களம் எவ்வாறு இருக்கும்? 2026 நல்ல பெரிய முன்னுரை ஒன்று கொடுத்தீங்க, நல்ல அறிமுகமும் கொடுத்தீங்க. 2026 தேர்தல் பொதுவாக சும்மா எளிதாக இருந்துட முடியாது, எளிதாக இருக்க முடியாது. கூட்டணிகள் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கான பல்வேறு விவகாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுக அதிமுக என்று தான் மாறி மாறி அரசியல் வந்து கொண்டிருக்கிறது. 1967க்கு பிறகு இந்த அரசியல் சூழ்நிலையிலே எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்மை பொறுத்தவரையிலே நீங்கள் விஜயினுடைய நுழைவு அரசியலிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் எண்ணுகிறார். அதே நேரத்தில் விஜயை நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது. அது விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அரசியலிலே வாக்கு வங்கியை ஓரளவுக்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் சீமானாக இருந்தாலும் சரி, அதே போல் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அரசியலிலே தங்களுக்குள்ள செல்வாக்கை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள்
தொடர்ந்து இப்பொழுது அரசியல் களத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒருத்தருடைய நுழைவு மற்ற அரசியல் கட்சிகளில் எந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும், நான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்வதை காட்டிலும் அதிர்வலைகள் நிச்சயமாக உண்டு. அந்த அதிர்வலைகள் என்று வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி அதிமுகவுக்கும் சரி எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கேள்விதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அதிர்வுகள் இருக்குமே தவிர அந்த அதிர்வுகளால் அது நிலைகுலைந்து போய்விடாது என்று என்னுடைய நிலைப்பாடு. ஏன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து எம்ஜிஆர் அவர்கள் விலகுகிற பொழுது கூட எம்ஜிஆர் தனக்கென வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டது போல திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. அதே நிலைதான் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதே நேரத்திலே தம்பி விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்கிற ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு புரியாத புதிர் தான். ஆனால் அந்த புரியாத புதிர் அவர்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தம்பி உடனடியாக அவற்றை துறந்து விட்டு இதான் என்னுடைய கடைசி படம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு அரசியல் களத்திலே வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது களத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கு அதனுடைய சூழ்நிலைகள் தெரியும். முன்ன மாதிரி கணிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ திமுகவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கீங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் 40க்கு 40 நமதே அப்படின்னு எந்த மனநிலையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஓரளவுக்கு அரசியலில் கருத்து கணிப்பு தெரியும். அது பாராளுமன்ற தேர்தல். ஆமாம், அது நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பு ஏற்படுகிற பொழுது கூட நான் கருத்தை சொன்னேன். அதாவது அரசியல் மாச்சரியங்களை சார்ந்து இந்த தேர்தல் இவ்வளவு நேரம் இந்த கருத்து கணிப்புகள் இருக்குன்னு சொல்லுகிற பொழுது நான் நேர்மையான விமர்சனத்தை தான் முன்வைத்தேன். அதன் அடிப்படையிலே தான் 40 தொகுதிகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது விஜயினுடைய அரசியல் நுழைவு அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் கொள்கை, செயல் திட்டம், அவர்கள் நடந்து வருகிற அரசியல் பாதை எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஆய்வு நீங்க செஞ்சது. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு முறை எம்ஜிஆர் பல முறை தவறி இருக்கிறார். கலைஞர் அவர்கள் கூட அவருடைய கணிப்பு தவறி போயிருக்கிறது. ஏன்னா இடஒதுக்கீடு என்று வருகிற பொழுது அந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்திலே எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு ஒட்டுமொத்தமான நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. அசைக்க முடியாத செல்வாக்கு மிக்க மிகப்பெரிய தலைவரான எம்ஜிஆர் அவர்களுக்கே மிகப்பெரிய அரசியல் சரிவை கொடுத்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரையிலே அவருக்கு தமிழை பற்றி தெரிய வேண்டும், தமிழனை பற்றி தெரிய வேண்டும், தமிழ் மாநிலத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், அரசியலிலே தேசிய அரசியலும் திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலை பற்றியும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும், ஒரு பார்வை இருக்க வேண்டும், உலக அரசியல் பார்வை ஒன்று இருக்க வேண்டும். இப்படி பல கண்ணோட்டங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சமூக நீதி, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற பல்வேறு விவகாரங்களிலே அவர்களுக்கு அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கும் போது அவரிடம் மிக பெரிய அரசியல் ஆளுமைகள் கூட இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. நான் பார்க்குறேன், மக்களும் பார்க்குறாங்க. ஆலோசகர்களாக இருந்தவர்களும் இப்பொழுது இருப்பார்களா என்று தெரியவில்லை. திரு விஜயகாந்த் அவர்களுக்கோ திரு எம்ஜிஆர் அவர்களுக்கோ திரைப்படத்துறையிலிருந்து வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அவரோடு இருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தார்கள். ஏன் திரு கிருஷ்ணசாமி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்கள் உறுப்பினர்லாம் வந்தாங்க. அவர் அதுக்கு முன்னவே ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவும் இருந்தார், திரைப்படத்துறை மட்டுமெல்லாம் இருந்தார். திரு விஜயகாந்த் வரும்போது ஏற்கனவே மக்கள்கிட்ட அரசியல்வாதி என்ற அடிப்படையில் பல நல்ல காரியங்களை, பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி தான் வந்தார். தம்பி விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் சொல்வது போல் அவர் கல்வி உதவித்தொகை கொடுப்பது என்ற ஒன்று அவர் செய்த ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்லலாம். அது மாதிரி சில நடிகர்கள் கூட செஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், கல்வி தொகை உதவித்தொகைன்றது விஷயம் இல்லை. இப்போ இல்லை, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள்ட்ட நீண்ட நேரமாக அவங்கள்ட்ட எது நீங்கள் பேசணும், நான் சொல்லி முடிச்சு. என்ன இன்றைக்கு விஜய் அவர்களிடம் இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் ஒரு நல்ல அரசியல் ஆளுமைகள் அல்லது அரசியல் அறிவு பெற்றவர்கள் அவரோடு இல்லை. அப்படி இருந்திருந்தால், இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒன்று ஒன்றா சொன்னீங்க, ஒரு கட்சி என்றால் தமிழ்நாட்டில்
அது எந்த கொள்கையை ஆதரிக்கிறது, தமிழ் மக்களுடைய வளம் அது ஒரு பக்கம். பாஜக போன்ற அந்த மதவாத எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைமை, எல்லாரும் இலவசம் கொடுக்க போகிறாங்க, அவரும் கொடுக்க போகிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான கருத்து, அவர் திராவிட கருத்தையும் விட முடியாது, அதே மாதிரி தேசிய கருத்தையும் விட முடியாது. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு, அவருடைய கட்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது அவர் எதிர்காலத்தில் வந்தால் என்ன செய்வார் என்பதற்கான ஒரு விளக்கங்களை சொல்லுங்கள். நான் அடுத்து உங்களுக்கு கேட்குறேன். இல்லை, இப்போ நம்ம சொன்ன மாதிரி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கும் சறுக்கல் இருந்திருக்கிறது. காரணம்னா எடுக்கக்கூடிய முடிவு, அரசியலில் பேசுகிற பேச்சும் சரிவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், செயல் திட்டங்கள் நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி செயல்பாடுகளை முடக்கி போடுவதற்கான வாய்ப்பே இருக்குது. அது மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு நிலை தான் அரசியல் நடத்துறதுன்றது. பெரிய அளவுக்கு அதுதான் நாளைக்கு ஆட்சி பொறுப்பில் உட்காருன்ற ஒரு அரசியல் கட்சி தடால்னு சரிஞ்சு போகுதுன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் ஜாதி பேதமற்ற ஒரு அரசியலை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு பின்னாடி நாயுடுமார்களை வச்சுக்கிட்டும், நாயுடு நிர்வாகிகளை வச்சுக்கிட்டும் அரசியல் பண்ணதும், அதே நேரத்தில் அவர் எனக்கு ஜாதி பேதம் இல்லை, நான் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிற்குது, அந்த இடத்துல என்னன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் வேற. ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த ஜாதி பேதம் உள்ள ஒரு சமுதாயம், எல்லா குழுக்களும் இருக்குது. திமுக அதிமுக அதை பார்த்து தான் அரசியல் நடத்துது. அப்போ பல நேரங்களில் வேட்பாளர்களை நிற்க வைக்கிறதும் சரி, பேசுகிற பேச்சிலும் சரி, இடஒதுக்கீட்டு விவகாரத்திலையும் சரி, அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்காத காரணத்தால் தான் அவர்களால் மேற்கொண்டு வளர முடியவில்லை விஜயகாந்த் போன்றவர்களால். சொல்ல போனால் இன்றைக்கு வரக்கூடிய விஜயை பொறுத்தவரையிலும் அவர் ஃபோர் ஃபாதர் மாதிரி என்னை வளர்த்தெடுத்தது விஜயகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வருகிற பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் நமக்கு ஒரு ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க, அந்த இளைஞர்களுடைய வாக்கு நமக்கு வரும், அதே இளைஞர்கள் நம் பெற்றோர்களை சமரசம் செஞ்சு நம்ம வாக்குகளை அளிக்க வைப்பார்கள். அந்த வகையிலே அவங்க 1.5 கோடி உறுப்பினர்களை நாம் சேர்த்து வைத்திருப்போம். இப்போ எல்லாருமே திமுக அதிமுக என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, அதை இன்னைக்கு திரைத்துறையிலே இருந்து கொண்டே 1.5 கோடி உறுப்பினர்களை நாங்கள் எளிதில் சேர்த்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அவர்கள் மாநாடு விவகாரத்தில் கூட நான் பார்த்தேன். இப்போ மாநாடு நடத்தும் பொழுது திமுக அதுக்கு தொந்தரவு செய்கிறது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அதே நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, முதல்ல 1.5 லட்சம் பேர் கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 50,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருவாரியான இவ்வளோ கூட்டம் வர்றதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விண்ணப்பத்தையே நிராகரிச்சிடுவாங்கன்றதுக்காகவே இவங்க சொல்கிறாங்க. அதுலேயே புத்திசாலித்தனம் தெரியுது. ஆகவே அவர்களுக்கு மாநாடு நடத்திவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இவ்வளவு பெரிய தொகை 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குற விஜய் இன்னைக்கும் 48-49 வயசு தான் அவருக்கு ஆகுது. இப்போ வர்றாருன்ன பொழுது எனக்கு என்னை பொறுத்தவரையிலே உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி கணிப்புகளையும் செயல்பாட்டு நிலைப்பாடுகளையும் வச்சு இருக்கிற மாதிரி அவர்களும் செயல்பாட்டு முறையை வைத்துக்கொண்டு கணினி மூலமாக தான் இப்போ அரசியல் நடக்குது. ஒரு காலத்தில் கொடி கட்டுறது, போஸ்டர் ஓட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைகள்லாம் மாறி போய் இப்போ பிரபகண்டா, டிஜிட்டல் பிரபகண்டா மூலமாகவே அரசியல், அந்த டிஜிட்டல் பிரபகண்டா மூலமாக அரசியலை கைப்பற்ற முடியும் அப்படின்னு வருகிற பொழுது உதயநிதி வைஸ் விஜய் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருமா, திமுக அதிமுக அதுக்கு பிறகு விஜய் என்கிற ஒரு நிலைப்பாடு வருமா? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக என்கிற ஒரு நிலைப்பாட்டில் 3வது இடத்திற்கு யார் அப்படின்னு காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான் கட்சி எல்லாருமே நாங்கள் 3வது இடம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சி என்ன சொல்லுங்க, நாங்கள் 3வது இடம் கிடையாது, முதலிடத்துக்கு வரக்கூடிய கட்சி, எங்களை 3வது இடத்துக்கு தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது விஜய் தன்னை 3வது இடத்திலே வைத்துக் கொள்வாரா, முதலிடத்திலே வைத்துக் கொள்வாரான்ற ஒரு அருமையான ஒரு சிந்தனை. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, இன்னைக்கு இடஒதுக்கீடு விஷயத்தில் 69 விழுக்காடு வாங்கினதில் எம்ஜிஆர் இருக்கிற காலம் வரையும் அவருக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. அவர் தோல்வியை தழுவாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அதை சரியாக கணித்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் சொன்னால், உள் இத ஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்தாரு. நான் தான் ஒரு மாநாடை, இலக்கிய மாநாடை ஏற்படுத்தி அந்த மாநாட்டில் கலைஞர் அவர்களிடம் நான் கேட்டேன்,
நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு சுற்றியுள்ள எல்லா மாநிலங்களும் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டது காங்கிரஸ் ஆட்சி, நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்ன பிறகு அந்த இடத்திலேயே அவர் நாளைக்கே அதற்கான ஆணை வழங்குவேன் என்று சொல்லி ஒரு கமிஷனை போட்டு இந்த இடஒதுக்கீடு அவர் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம், இது இடம் இல்லை. இப்போ இதே உள்ஒதுக்கீடு விவகாரமா எல்லா அரசியல் கட்சிகளும் கோரிக்கை எழுப்பின. நீங்க அந்த கலைஞர் கலந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நானும் கலந்துக்கிட்டேன். காங்கிரஸ் தரப்புல மட்டும் இல்லை, நீங்க அதில் கலந்துக்கிட்டீங்க. பீட்டர் அல்போன்ஸ் வேற ஒரு சொல்வது ஞாபகம் மறதியில் சொல்றீங்க. அது வெறும் இலக்கிய மாநாடு. நான் தான் அதனுடைய பொதுச் செயலாளர். அந்த மாநாட்டில் யாரையும் நாங்கள் இருக்க விடலை. எங்களுடைய குழு அல்லாமல் தலைவர் கலைஞரும் ஆளுநரையும் அழைச்சிருந்தோம். அதனால நான் சொல்லி முடிச்சதா தான் நான் தான் செஞ்சவன். நான் இல்லை அந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வந்தது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு புரியும். 2007 மே மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு முன்னே எவ்வளவோ கட்சிகள், காயிதே மில்லத் அவர்கள் காலம் முதல் பல பேர் கேட்ட இடஒதுக்கீடு நீண்ட காலமாக கலைஞருக்கு வேண்டியவர்களெல்லாம் கேட்டும் கூட கொடுக்காத ஒரு சூழலில் நான் ஒரு 35-40 நிமிஷம் கலைஞர்கிட்ட அதை எடுத்து வச்சேன். அப்போ என்ன சொன்னார்னா, ஊடகங்களில் வந்திருக்கு, இப்போ என் கையிலையும் ஆதார் இருக்குது. என் நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருவேன், அந்த சட்டத்தில் கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இருக்கிறார் என்று சொல்லி அன்னைக்கு பேசினார். அதுக்கு அடுத்து ஒரு 3 வாரத்துக்குள்ளே நாங்கள் சர்வகட்சி தலைவர்களை பூரா சந்திக்க சொன்னார். அவரே ஒரு குழு போட்டார். குழு போட்டு செப்டம்பர் மாதத்தில் இடஒதுக்கீட்டை அறிவித்தார். நாங்கள் 5 கேட்டோம், 3 கொடுத்தாரு. இது 2007. 2011 என் இல்ல திருமண விழாவுக்கு கலைஞரை அழைச்சிருந்தேன் காமராஜ் அரங்கத்தில். அப்போ எங்களுக்கு 3.5 விழுக்காடு போதலை. சுதந்திரத்துக்கு முன்னால் எங்களுக்கு 7 விழுக்காடு இருந்துச்சு. நீங்கள் இன்னொரு 1.5 விழுக்காடு கொடுத்தீங்கன்னா உங்களோடு ஒன்றி இருப்போம்னு சொன்னேன். அன்றைக்கு அவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் நான் அறிவிப்பேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் இந்த ரெண்டும் வீடியோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பார்த்து விட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 வாக்கு கொடுத்தவர்கள் செய்யாமல், 2007 வரை செய்யாமல், 2006 வரை செய்யாமல் ஸ்ரீரங்கத்திலிருந்து நான் 5 விழுக்காடு தருகிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தார், அவர் செய்யலை. இன்னைக்கு கூட நாங்கள் இன்றைய முதல்வர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது காரணம் என்னென்னா, 13 விழுக்காடு சிறுபான்மை வாக்கள் முன்பு இல்லை. எம்ஜிஆர் காலத்திலேயே செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் இல்லாத ஒரு அந்த 13 விழுக்காடு 14 விழுக்காடு வாக்குகள் கலைஞர்கிட்ட இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு திமுக தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. நாம பேசுற விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்க சொல்றீங்க இடஒதுக்கீடு சொன்னீங்க. இப்போ அது ஒரு காரணம். நான் இப்போ உங்களை ஒரு கேள்வியை நான் வைக்கணும். இப்போ உங்களுக்கு நன்றாக தரும் திரு சீமான் 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காரு. நடக்க போது சட்டமன்ற தேர்தல் 1 விழுக்காடு 2 விழுக்காடு கூடலாம் குறையலாம். தம்பி விஜய் வந்திருக்காரு. அவருக்கு நீண்ட காலம் விஜயகாந்த் இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் 6, 7, 8 வகைலாம் வந்தார். கூட்டணி என்று வைத்த பிறகுதான் 10க்கு வந்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். இப்போ இந்த 2ஐயும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் 8, இன்னொரு 8 கூட வைக்கலாம், அல்லது 10 வைக்கலாம், 18 வச்சுக்கல. போக பாஜகவுடைய பலம் என்பது நம்முடைய பாமகவுடைய பலமும் சேர்ந்ததுனால தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பிரதமர் என்று கேட்டதுனால அவங்களுக்கு 18, 19 இடம் கிடச்சிச்சு. ஏற்கனவே இதே 19 விழுக்காடு இதை விட கூடவே கிடச்சிச்சு 2014. ஒன்றும் அதுக்கு பிறகு அவங்க சட்டமன்ற தேர்தல்னா 4 விழுக்காடு தான் எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 4, 5 விழுக்காடு வச்சுக்கிட்டாலும் பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. ஒரு 10 விழுக்காட்டுக்குள்ளே வச்சாலும் 10 அல்லது 12 ப்ளஸ் இந்த 8 + 18 ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளோ வருது? 18, 12 சேர்த்தா, நான் உங்களுக்கு நீங்கள் கணக்கு சொல்கிறதுக்காண்டி சொல்ல வரேன், 18, 12, 30 விழுக்காடு இந்த கட்சிகளுக்கு போயிடும். மீதி உள்ள 70 விழுக்காடில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த வாக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 20. சட்டமன்ற தேர்தல் என்பால் இன்னும் அவங்க 5, 6 விழுக்காடு கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 30 + 25 அல்லது 26 நம்ம கணக்கு கொண்டு வந்தோம் சொன்னால் ஏறத்தாழ 55 விழுக்காடு. மீதி உள்ள 45 விழுக்காடு தொடர்ந்து திமுக கடந்த பாராளுமன்றத்தில் 50க்கு மேலே பெற்றது. இந்த பாராளுமன்றத்தில் சில காரணங்களால் அது குறைந்தது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் திமுகவுடைய வலிமை 45 அளவில் இருப்பதனால
இதிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு போனால் தான் ஏதாவது நடக்கலாம். இதைத்தான் இன்னைக்கு உள்ள அரசியல் கணிப்புன்னு அரசியலாளர்கள் கணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக கணிக்கக்கூடியவர்கள். இப்போ இது நான் சொன்னதிலிருந்து எப்படி 2026 தேர்தல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் விளக்க உரையாற்றிட்டீங்க, அதுக்கப்புறம் கேள்வியாகவே இல்லை. இப்போ பொதுவாக வந்து நான் உள்ள நுழையும் போது ஒரு புதிய அரசியல் கட்சி வருகிற போது நீண்ட காலமாக நானும் 45 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறேன். இந்த அரசியல் பார்வையில் நான் விஜயகாந்த் கூட கொஞ்ச நாள் பயணப்பட்டேன். அதே மாதிரி தம்பி சீமான் அவர்களுக்கும் எனக்கு நெருக்கமும் உண்டு. அவர்களுடைய அரசியல் பாதை எனக்கு தெரியும். சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து, ஏன் அவர்கள் வன்னியர் சங்கமாக பயணப்பட்ட காலத்திலிருந்து 1976 மருத்துவர் ஐயாவுடன் இருந்த அரசியல் அனுபவத்தின் காரணமாக சொல்கிறேன். அவர்கள் பொதுவாக இதில் எங்கே யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை காட்டிலும் இவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று சொன்னால், எடுத்த எடுப்பிலே இவங்க யாரோடும் கூட்டணி செல்ல மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறேன். அவர்கள் தங்களுடைய பலத்தை பார்ப்பதற்காக அல்ல, அவர்களுடைய இலக்கே பார்த்திங்கன்னா 2020 நேராக போய் அந்த இதில் உட்காந்துடணும்னு நினைக்கிறாங்க ஆட்சி. ஆனால் அது இதுவரையிலே அந்த அரசியல் அப்படி நடந்தது இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் யோசனை பண்ணி ஏன் அப்படி ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இருந்த போட்டி இப்போ அதிமுகவை மட்டுப்படுத்தி விட்டு வேறு திசையில் பயணப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாநிலத்தை பொறுத்தவரையிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் கிராமப்புற கிளைகளிலே இருந்து எல்லா உறுப்பினர்களும் இருக்கும். அவங்களுக்காக வந்து அந்த வாக்கு சதவீதம் குறைவில்லாமல் இருக்கு. இப்போ அதிமுக வாக்கு சதவீதம் சரியும், அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பக்கம் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் சரியும், அதே நேரத்தில் சீமானுக்கும் இன்றைக்கு வாக்கு சதவீதம் சரியும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சொன்னால் அங்கேயும் சில அதிர்வுகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அதே நேரத்தில் அதிர்வுகள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுவதற்கான காரணத்தை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லும் பொழுது, அங்கே யாருமே பேர் சொல்கிறதுக்கு, விஜயை தவிர பேர் சொல்கிறதுக்கு வேற யாருமே இல்லையே. விஜய் என்ன சொல்ல போறான்னு சொல்லி இப்போ வெறும் ஆரம்பத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர் மட்டும்தான் வெளியே வந்திருக்குது. கொடியை அறிமுகப்படுத்தும் போதிலேயே ஒரு சிக்கல் வந்திருக்குது. தமிழக வெற்றி கழகன்றது இக்கு போடுறதா இல்லையான்றது கூட தெரியாத அளவுக்கு அங்கே நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு நீங்களாம் சொல்லி காட்டுறது எனக்கு தெரியுது. 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் வந்து விஜயகாந்த் கிட்ட இருக்க ஆரம்பத்தில் விஜயகாந்த் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடிய இயக்குநர்கள், இவங்க எல்லாமே விஜயகாந்தை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருந்தாங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் இருந்தாங்க, கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி நிறைய அமைச்சர்கள், தாமோதரன் போன்ற அமைச்சர்கள் இருந்தாங்க. இவங்க நிறைய அமைச்சர்கள் விஜயகாந்த் பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அவராலேயும் கூட அந்த வாக்கு சதவீதத்தை 8% இருந்து அவர் மேலே கொண்டு வர முடியாத, அதுக்கு பிறகு அவர் தொடர் சரிவு, அதாவது எடுத்த எடுப்பிலேயே ராக்கெட் வேகத்தில் போனங்க. அதை தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நேரம் ராக்கெட்டு தான் 2026 இன்னைக்கு சொல்லுங்க, நாங்கள் போய் விஜய் உட்கார் அந்த ஒரு அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்றாங்க கணிச்சு. அப்போ இவர்களுக்கு பின்னால அரசியல் போர்க்கால ராஜதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அந்த பொறி வல்லுநர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தாங்க அந்த சூட்சமும் தெரியும், எங்களுக்கு தான் அந்த மக்களுடைய நாடி நரம்புகளை நாங்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த சமுதாயம் கலவையான ஒரு சமுதாயம், இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லாரையும் சேர்த்த சமுதாயம். அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் ஏற்கனவே அடாப்ட் ஆகிட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடியவங்க, அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா, வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 30% அடக்கினாலும் 70% வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறார்கள். அந்த பெருவாரியான வாக்கு சதவீதம் எங்களுக்கு வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களை சார்ந்த இந்த அரசியல் கணக்கு போடுற தலைமை பொறுப்பாளர்கள் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அது விஜய் கட்சியை சார். ஆமா, அது மாத்திரமல்ல, அவர்களை பொறுத்தவர்களை சொல்ற விஷயம் என்னன்னா, இதை இப்பொழுது இதாவது பண்டாரா பாக்ஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பண்டாரா பாக்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண தயாராக இல்லை. இப்போ அவருடைய இலக்கு எப்பவுமே வந்து ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது, அதுவும் பிசிறு இல்லாமல் நடத்துறது, அதுவும் குறிப்பாக விஜயோட பேச்சை எழுதி பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் அமையும். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் பேசின பேச்சும் சரி, மற்றவங்களும் சரி, அதாவது எதையாவது பேசி ஏடாகுடமாக போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் விஜய் பேசுகிற பேச்சு எழுத்து பேச்சு மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான பேச்சு மட்டுமல்ல, பிராக்டிஸான பேச்சு மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவருக்கு ஒரு கலிபர் இருக்கு.
அவர் வந்து தன்னிச்சா எழுதி பேசக்கூடிய தலைவர் அல்ல, எழுச்சியோடு பேசக்கூடிய, தீர்க்க தரிசனமாக பேசக்கூடிய, தொலைநோக்கு பார்வை உள்ள, முதலமைச்சருக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராகத்தான் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பயிற்சி கொடுத்துருக்கிறது கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு அரசியல் வித்தை ஒன்று நடக்க போகுதுன்றது மட்டும் அதை தான் வந்து இதை கணிச்சு கண்ணு கட்டின தூர வரை நீண்ட காலம் அந்த சமீப காலமாக பார்க்கும்போது திரு விஜய் அவருக்கு பின்னால் சகோதரர் புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார். இதை தவிர பிரபல்யமானவர்கள் இல்லை. நான் அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். அவருக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் நிறைய ஆலோசனை கொடுத்தீங்க திரு விஜய் அவர்களுக்கு, நானும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு தம்பி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு வர நினைக்கிறாரு. அது மாற்றம் வருதா வரலையாங்கிறது அவருடைய கையில் தான் இருக்குது. அவர் இந்த நேரத்தில் நல்ல ஆலோசகர்கள், ஆளுமைகளை ஒன்று கையில் வச்சுருக்கணும் அல்லது வெளியில் வச்சுருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சொன்ன அந்த ஒரு தனித்துவமான ஒரு விஜயை நம்ம பார்க்க முடியும். அதை அவர் கூடிய விரைவில் செய்தாருன்னு சொன்னால், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்களே சொன்ன மாதிரி, அதாவது 8 விழுக்காடு நம்ம இது இப்படி பேச வேணாம். நான் பேசுகிறேன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நான் இதுவரை நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள். அப்போது திமுக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் காங்கிரஸுக்கு இருந்ததா இல்லையா? கேட்குற கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்லுங்கள். இருந்ததா இல்லையா? இருந்ததா? திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் காங்கிரஸுக்கு இருந்தா இல்லையா? உங்களுக்கு இதே சொல்லாக்கல. உங்க கேட்கிற கேள்வியில எப்போங்கிறதா முக்கியம். 1967 71 காலத்துல இருந்ததா இல்லையா? இருந்தது. அதே மாதிரி கூட்டணி வருவதற்கு முன்பு இருந்தது. அதே மாதிரி அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு, திமுக கூட்டணி இருக்கு. நான் வந்து இதை வந்து விவாதமா கேட்கும் போது நீங்க விவாதமா பேசல. இப்ப நான் வந்து நீங்க வந்து திமுகவெல்லாம் இந்த இடத்துல சமரசம் பண்ண வேணாம். இருந்ததா இல்லையா? அதே மாதிரி திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும் பாஜகவுக்கு என்ன இருந்ததா இல்லையா? பாஜகவுக்கு என்ன இருந்தது? அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும் என்று என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததா இல்லையா? இருந்தது. அதே மாதிரி சீமான் வந்து அரசியல் வரும்போது திமுகவையும் அதிமுக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா இல்லையா? ஆக விஜய் வருகிற பொழுதும் சரி, திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்திட்டு நான் வரப்போறேன் அப்படின்ற எண்ணம் அப்படிதான் இருக்குது. ஆனால் இதை வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த வியூகத்துக்கு இன்னைக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்றதுல இதுவரையில் இவர்கள் முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. இப்போ என்னால் முடியும். இந்த வியூகங்களையும் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? நான் மீண்டும் சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்ல வழிதான் நான் சொல்கிறேன். முயற்சி எடுப்பது அவருடைய வேலை. அந்த முயற்சியை துயர்ச்சியாக எடுப்பதோ, அயற்சியின்றி எடுப்பதோ, அல்லது ஆட்களை இணைத்து எடுப்பதோ, இதெல்லாம் செய்ய வேண்டியது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி ஆக இந்த அம்சத்தை பார்க்கும் பொழுது சரித்திரத்தில் NT ராமராவ் அவர்கள் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அவர் குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிக்க வந்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நீண்டகால அரசியல் பின்னணி இருந்தும் கூட சில ஆண்டுகள் அவருக்கு அதுக்கு கனிவதற்கு காலம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு பலமான ஒரு சூழ்நிலை இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேசுறேன்னு உங்களுக்கு உங்க ரூட்ல உடைக்கிறதுக்காக சொல்லல, திரும்பவும் சொல்றேன். இல்ல நீங்க ஆரம்பத்திலே நாம ஒரு வேற அந்த கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கூட்டணியை பத்தி நான் பேச வரலீங்க. நீங்க வந்து ஏதோ போட்டு அவங்களை ஏதோ பிரிக்கிறதுக்காக நான் பேச நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ உதாரணமா உதயநிதி, திமுகவில் உதயநிதி, இந்த பக்கம் விஜய், பாமகல அன்புமணி. ஏன் நீங்க முதல்வர் ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருங்கறத மறந்துட்டே பேசுறீங்க? எதிர்கால 2026 அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல 2026 முதல் ஸ்டாலின் இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர் அந்த ஆட்சியில அதுக்காக தேர்தல்ல அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பாருங்க, 100 ஆண்டு கால அரசியல் இப்போ வந்து கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றது என்னன்னா உதயநிதி.
இந்த பக்கம் இவங்க நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க சார். இல்லைங்க, உதயநிதி இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம், அன்புமணி இந்த பக்கம், சீமா எல்லாம் வந்து நின்னா அப்படி ஒரு காலகட்டம் இல்ல. சாமி கண்ணு கெட்ட தூரத்துல இல்ல. 10 வருஷம் கழிச்சு வரலாம் அல்லது 5 வருஷம் கழிச்சு வரலாம். நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலைமை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வலிமையாக இருக்கிறாரு. காங்கிரஸ்காரு சொக்கா காங்கிரஸ்கார் மட்டும் பேசி இருக்கீங்களே தவிர, நாம 2026 அரசியல் களத்துல என்னென்ன மாறுதல் ஏற்படும் சொல்லி நான் ஒரு நியூட்ரல். நான் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தவன் தாங்க. இப்ப நான் என்ன பேசுறேன்னா, நான் பாமக என்ன நடக்க போகுதுன்றத சொல்றேன். இதை கூட 45 வருஷம் அரசியல் இருந்து இதை கூட கணிக்க முடியலன்னா என்ன? ஒரு கேள்வி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறது 2026 எப்படி இருக்கும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேங்க. அதாவது ஒவ்வொருவரும் அரசியல் பணம் இந்த இடத்துல நாம பேசிட்டு இருக்கிறது விஜயோட என்டர். இவங்க ஏற்கனவே நிறுவனம் செய்யப்பட்டவர்கள். யாரு? அரசியல்ல இருந்தவங்க. 2016 வந்து அன்புமணி அவர்கள் வந்து அந்த நீங்க சொன்ன முழக்கத்தை கையில வச்சுட்டு அரசியல்ல நின்ன ஒரு பெருங்கூட்டத்தை காமிச்சவர். இப்போ அதே மாதிரி தான் பெருங்கூட்டத்தை பேச போறாரு. யாரு? விஜய் வந்து அன்புமணி எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் பேச போறார். ப்ரொஜெக்ட் பண்ணி பேச போறார். சொல்ல போனா அன்புமணியினுடைய அந்த என்ட்ரியை காட்டிலும் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நான் எதுக்காக அன்புமணிக்காக பேச வரல. ஏன்னா அவங்க திட்டமிட்டு மிக பிரமாதமா பண்ணி காமிச்சாங்க 2016. அப்போ எத்தனை சதவீதம் வாங்கினாங்க? 6%. சரிதானா? நான் திரு விஜய் அவர்களுக்கு 8% வரை நான் கொடுத்துட்டேன். 10 கூட ஆக்கலாம் கூட சொல்லிட்டேன். நீங்க சொன்ன பின்னணி இருந்தா அவங்க சொன்ன கூட்டணி இல்ல சொன்னது கூட அவங்க வண்டலூர்ல கூட்டின கூட்டம் 5 லட்சம் பேர் இருந்தாங்க. இவங்க எழுதி புசியா வந்து எழுதி கொடுத்துக்கிறதே 50,000 பேர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கொள்ளளவே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் பேசி இருக்கிறாங்க. அங்கதான் அனுமதி வச்சு நடத்த. நான் இவைகளை வைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சொல்ல வருகிறேன். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலை, அதாவது இவங்க வாய் திறக்காத இருக்கிறதுக்கு காரணமே இடஒதுக்கீடை பற்றியும் தமிழர்களுடைய இன சிக்கல்கள், மொழி சிக்கல்கள் ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு எந்திரங்களுடைய செயல்பாடுகள், குளறுபடிகள், நதிநீர் சிக்கல்கள், ஆற்று நீர் சிக்கல்கள், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவைகளில் ஏராளமா அதை கலந்துதான் அரசியலே நடக்குது. இப்போ அதையெல்லாம் தாண்டி திடீர்னு ஒருத்தர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொன்னா வாயை திறக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை உணர்வு விஜய்க்கு இருக்கிறதான்ற ஒரு கேள்வி வந்து நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா? போக போக தான் தெரியும். நீங்க சொன்னதெல்லாம் அரசியல் நடக்குது, அது வாக்கு அரசியல் அல்ல. வாக்கு அரசியல் என்பது வேறு. இந்த அரசியலிலே இவை இந்த மாதிரி பிரச்சனைகள், மொழி பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இப்படி சுகாதார இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு புறம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிச்சயமாக ஆட்சி என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு எந்திரம். ஆனால் யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் வாக்கு சதவீதத்தில் இருக்குது, வாக்கு அரசியலில் இருக்குது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி திமுகவுக்கு 46 இருக்குது, 5 குறையுது கூட வச்சுங்க நாளைக்கு. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த 40ஐ சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை திரு விஜய் அல்லது வேறு கட்சிகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணியை அவர்கள் உருவாக்க வேண்டும். விஜய் அவர்கள் தன் கட்சியை இன்னும் ஆளுமைகளுடன் பலப்படுத்த வேண்டும். உங்களை போன்றவரிடமாவது ஆலோசனை கேட்க வேண்டும். நம்ம ஆலோசனை சொல்ற இடத்துல இல்லை, நம்ம இது வேலையே இல்லை நமக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களோட பயம் என்னன்னா 2026 எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய சரிவை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸுக்கும் உண்டாகும். ஒன்று, ஏன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, சிறுபான்மை வாக்குகள், அந்த வாக்குகளில் பெரிய ஓட்டையை போடுறதுக்கு இந்த ஆள் முயற்சி பண்ணலாம். விஜய் தம்பி முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் நினச்சிட்டு இருப்ப கனவு கோட்டை மாதிரி நினச்சிட்டு இருப்ப. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நான் பேசுகிறேன். இங்கே மிகப்பெரிய சரிவும் 2020 உங்கள் கனவுலாம் கலைந்து போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். விஜய் வர்றாரா இல்லையான்றதை விட உங்களுடைய சரிவு முக்கியம் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் அடிப்படையிலே, உங்கள் பேச்சு அடிப்படையிலேயே 46 விழுக்காடுல இஸ்லாமியர்கள் வாக்கோ கிறிஸ்தவர்கள் வாக்கோ ஒரு 3-6 போனால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டை விழுகாது. விழுகாம நீங்க சொன்ன மாதிரி விழுந்தா கூட 40 விழுக்காடு வாக்குகளில் திமுக கூட்டணி. ஏங்க உங்களுக்கு தலையெழுத்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும். உங்கள் தலையெழுத்து காங்கிரஸ் 2026 எப்படி மாறும்? தலையெழுத்து ஏன் ஓட்டு போடுறான்? நான் தலையெழுத்து ஓட்டு வேற எவனுக்கு ஓட்டு போட முடியல. இப்போ ஓட்டு போறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு உடனே ஒட்டுமொத்த பேர் உங்களுக்கு ஓட்டு போடுறான். ஏங்க ஏற்கனவே திமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் இருக்கிற பொழுது சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்னா இருந்தவங்க தானே நீங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லையா? நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு பேசுறீங்க. ஏதோ நீங்க என்னமோ வந்து சிறுபான்மை காவலர்கள் மாதிரி பேசுறீங்க. இல்ல சிறுபான்மை, அதை தான்
நான் சொல்ல நான் சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமா இந்த வாட்டி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை, அதற்கு வேற ஆள் வந்துட்டான்றதுக்கு சொல்றதுக்கு தான் நான் பேச வரேன் உங்களுக்கு. மீண்டும் சொல்றேன், நீங்க சொல்றதே உண்மையாக இருந்தாலும் கூட அந்த 6 விழுக்காடு வாக்குகள் குறைந்தாலும் கூட இந்த கூட்டணி பலம் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இத்தனை கட்சியுடைய கூட்டணி கட்சியுடைய பலமும் இந்த அரசு செய்திருக்க சாதனைகளும் அதே நேரத்தில் சறுக்கல்களும், நீங்க சொன்ன சறுக்கல், ஒரே நிமிஷம் முடிக்கிறேன், அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். வேணாம், இப்ப நான் முடிக்கிறேன். இல்ல, ஒரே நேரம் முடிஞ்சு போச்சு. பாராளுமன்ற தேர்தலில் உள்ள பிரச்சனை அதாவது என்னன்னா 2026 ஒரு வலுவான எதிர்கட்சியா ஒருத்தன் உருவாயிட்டான் பொழுது நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் பறிபோக போகுது, ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படுது, எதிர்பாராத ஒரு அரசியல் அமைப்பு உருவாக போகுது, ஒரு அதிகாரம் உருவாக போகுது, அதுல நீங்க இல்லைன்றதை மட்டும் நீங்க ஒத்துக்கணும். நீங்க அசஸ் பண்ணீங்க அந்த கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வரும், விஜயகாந்த் அவர்களுடைய அளவுக்கு கூட வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் அதை சொல்லல, விஜயகாந்த் அளவுக்கு வரலன்னு சொல்லல, நான் கூடுதலா அவருக்கு வாக்கு சதவீதத்தை கொடுத்தும் கூட அவர் தனியா நின்றா வாக்குகள் பெறலாம், சீட்டுகள் பெற முடியாது. அவர் சீட்டுகள் பெறணும் சொன்னா கூட்டணி வேணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். இது முதல் அத்தியாயம். நம்ம அடுத்த அத்தியாயத்தில் இதை விட தீர்க்கமா பேசுவோம். நன்றி நண்பர்களே.